ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன சமையலோ, நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகிழங்கு மட்டன் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிறுகிழங்கு மட்டன் மிளகு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: சிறுகிழங்கு 200 கிராம், வேக வைத்த மட்டன் 200 கிராம், பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 5, பிரியாணி இலை 1, கடல் பாசி சிறிதளவு, இடித்த முழு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 3, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி 1 துண்டு, ஜீரக பொடி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய தக்காளி 1, பூண்டு 5 பல், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு, காஷ்மீர் மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சிறுகிழங்கு மட்டன் மிளகு வறுவல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக வந்து சிறுகிழங்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த சீசன் எப்போனா டிசம்பர் ஜனவரி இந்த பொங்கல் டைம் வரும் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து சிறுகிழங்கு நிறைய கிடைக்கும். எங்கள் ஊர் சைடில், அதாவது திருநெல்வேலி சைடெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா சிறுகிழங்கு வந்து ரோட்டில் போட்டு வைப்பாங்க. ரொம்ப சீப்பாக இருக்கும் இந்த சீசனில். நார்மலாக அதுக்கு ஒரு சீசன் இருக்குது. அந்த டைமில் மட்டும்தான் அந்த சிறுகிழங்கு விளையும். ஸ்பெஷலாக பொங்கல் டைமில் தான் அது விளையும். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பொங்கல் சீசனில் விளையிற அதே சிறுகிழங்கு வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மட்டனோட சேர்த்து ஒரு வறுவல் செய்கிறோம். நீங்கள் வந்து வறுவலாகவும் செய்யலாம், இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது கிரேவியாக கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம மட்டனையும் சேர்த்து ஒரு சூப்பரான வறுவல் செய்ய போகிறோம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற மட்டனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெஞ்செலும்பு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முதுகு சைடில் இருக்கு இல்லையா, அந்த பேக் போன், அந்த இடத்துல இருக்கிற அந்த மட்டன், அதாவது அந்த கறி எடுத்திங்கன்னா அது கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக என்ன செய்வோன்னா, நீங்கள் போய் கடையில் என்ன செய்வோம், எனக்கு வந்து மட்டன் வேணும், அது வந்து நல்ல ஆடா, அதாவது முத்துன ஆடா இல்லை இள ஆடான்னு கேட்போம். அப்படியெல்லாம் கேட்டு வாங்காதீங்க. மட்டன் வாங்குறீங்க அப்படின்னா அதாவது தொடப்பகுதி அப்படின்னு கேட்டுலாம் வாங்காதீங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா நெஞ்செலும்பில் உள்ள அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நெஞ்செலும்பு கறி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வந்து குக் ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அந்த மண்சட்டி நல்லா சூடாயாச்சு. இப்போது எண்ணெயை சேர்த்துலாம். இப்போ அந்த எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதோட கடற்பாசி, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, இதையும் அதில் சேர்த்துலாம். நிறைய கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், அதை நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த கருவேப்பிலை, அந்த சோம்பு, அந்த கரம் மசாலா எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வச்சுருக்கிற வெங்காயம் இதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் என்ன எடுத்துருக்கேன்னா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க. உப்பை சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், தக்காளி இருக்குது, அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் வச்சுருக்கிற இந்த சிறுகிழங்கை இதில் சேர்த்துலாம். சிறுகிழங்கு வந்து நீங்கள் என்னென்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதோட தோல் இருக்கும், அதை வந்து நல்லா என்ன செய்வாங்கன்னா, ஊர்லலாம் வந்து அந்த சிறுகிழங்கை ஒரு சாக்கில் போட்டு நல்லா அடிப்பாங்க. அடித்ததுக்கப்புறம் தான் அந்த மண்ணெல்லாம் போகும். மணல் போனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் கழுவி எடுத்திங்கன்னா க்ளீனாக ஈஸியாக அந்த மணலெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து இந்த சிறுகிழங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது மாதிரி கேன்சருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு ரீசன்ட் சர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதனால் கண்டிப்பாக வீட்டில் வந்து சிறுகிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து சிறுகிழங்கு வந்து வேக வைக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்னதுன்னா பாதியாக வந்து அந்த சிறுகிழங்கை வேக வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சிறுகிழங்கை டைரெக்டாகவே அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும் அந்த சிறுகிழங்கு வேகிறதுக்கு. அதனால் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அந்த சிறுகிழங்கு வேகிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ அந்த மசாலாவை சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் சேர்த்துடலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, தனியா பொடி, சேர்த்தாச்சு. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட வச்சிருக்கிற இந்த மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இதோட சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து மட்டனையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வச்சிருக்கிற இந்த மட்டன் வேக வச்சு அந்த தண்ணி இருக்குது, இதை அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வற்றணும். அது அதனால் வற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே நேரத்தில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த தண்ணி வந்து நல்லா வற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 10லேருந்து 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது இந்த மட்டன், அந்த சிறுகிழங்கு இதெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. கடைசியில் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த வச்சிருக்கிற இந்த இடித்து வச்சிருக்கிற அந்த மிளகு அதை கடைசியில் அப்படியே மேலே சேர்த்துலாம். மிளகை மேலே சேர்த்தாச்சு. இப்போது நம்மளுடைய இந்த சிறுகிழங்கு மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். சிறுகிழங்கு மட்டன் மிளகு வறுவல் செய்முறை. முதல்ல ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அந்த மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கடற்பாசி, சோம்பு, கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. பிறகு அதோட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதையும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி இதையும் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிறுகிழங்கையும் சேர்த்துலாம். நம்ம வச்சுருக்கிற மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் மட்டனையும் சேர்த்து 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் கடைசியில் இடித்து வச்சிருக்கிற மிளகையும் சேர்த்து இப்போ சூப்பரான ஒரு சுவையான சிறுகிழங்கு மட்டன் மிளகு வறுவல் தயார். இப்போ நம்மளுடைய சிறுகிழங்கு மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அதாவது ரொட்டியோ இல்லை பரோட்டாவோ இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் ஸ்பெஷலாக மத்தியானத்தில் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது NS சமையலோ. see you, bye.